வல்லமை ஊற்றமானவர், புதிய அபிஷேகத்தை ஊற்றமானவர், புதிய அபிஷேகத்தை ஊற்றமானவர், புதிய அபிஷேகத்தை ஊற்றமானவர். Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. கரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2026 புது வருட வாக்குத்தத்த ஆராதனையை இந்த நாளிலே நாம கூடியிருக்கிறோம். நம்முடைய நித்திய ராஜ்ய ஜெப வீட்டினுடைய சபைகள் இங்கே தண்டலத்திலே கூடியிருப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை மத்தேயு புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே 29வது வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. இந்த சம்பவத்தை பற்றி நாம் இன்றைக்கு தியானிக்க வரவில்லை. ஆனால் இந்த வசனத்தை மட்டும் நாம் இன்றைக்கு தியானிக்க வந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல அருமையான இரவு வேளைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஏற்படுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே ஏற்படுத்திருக்கிற இந்த வசனத்தை இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அடியனுக்காகவும் நீர் பேசுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற போகிறீர்கள். அல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்திலே கேட்ட பொழுது, ஏன் ஆண்டவரே நீர் இந்த வார்த்தையை கொடுக்கிறீர் என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இது கடைசி காலம், ஆகவே விசுவாசம் ஒன்று மட்டும்தான், என்மேல் வைக்கிற விசுவாசம் ஒன்று மட்டும்தான் இவர்களை பரலோகத்துக்கு நேராய் நடத்தும். அதற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் முறியடிக்கும்.
பரலோகத்தின் மேல் விசுவாசத்தில் இவர்கள் உறுதியாய் இருப்பதற்கு இந்த வார்த்தை இவர்களுக்கு உபயோகமாயிருக்கும், பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்ததாக அவர் எனக்கு சொன்னார். ஆங்கில கருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு விசுவாசம் மிகவும் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது, விசுவாசிகள். அல்லேலூயா. சில ஊழியக்காரர் சொல்லுவாங்க, நான் ஊழியம் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு விசுவாச ஊழியதாயா அப்படின்மா. அந்த விசுவாச ஊழியதாயான்றத சோகமா சொல்லுவாங்க சிலர். எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் விசுவாச ஊழியம் ஐயா. அல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசம் அவ்வளவு பெரிய வல்லமையானது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியது. பணம் சாதிக்காததை விசுவாசம் சாதிக்கும். இந்த உலகத்தில் படிப்பு சாதிக்காததெல்லாம் விசுவாசம் சாதிக்கும். இந்த உலகத்திலே நம்மிடத்திலே காணப்படுகிற பொருளோ பதவியோ சொத்தோ சுகங்களோ இவைகள் எதுவும் சாதிக்காததெல்லாம் விசுவாசம் சாதிக்கும். அந்த விசுவாசம் பணம் பொருள் சொத்து எல்லாத்தையும் சம்பாதிக்கவும் உதவியாக இருக்கும். ஆகவே விசுவாசம் என்பது சாதாரணமானது அல்ல, அது மகிமையானது, அது வல்லமையானது. அந்த விசுவாசத்தின் வழியாய் இந்த உலகத்திலே நாம எதையும் அடைய முடியும். அந்த விசுவாசத்தின் வழியாய் எல்லா தடைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே முறியடிக்க முடியும். சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் செய்கிற எல்லா மகிமைகளையும் காண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். காண முடியும் என்றால் பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்கோ நடப்பதை நாம பார்ப்பதல்ல, நமக்கே நடக்கும். விசுவாசத்தின் வழியாய் எனக்கே நடக்கும், எனக்கு நன்மை நடக்கும். நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு அதிசயம் நடக்கும், என் எதிர்பார்ப்புகள் எனக்கு கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் முறியடிக்கப்படும். நான் எதற்கெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறேனோ அது எல்லாமே என் வாழ்க்கையிலே சாத்தியமாகும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் முடித்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இதை குறித்து நாம அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்க விசுவாசமானது அப்படின்னு தோன்றுகிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே படிக்கும் பொழுது நவ் அப்படின்னு தோன்றப்படுது. NOW அப்படின்னு என்னது? அங்க வந்து தமிழ் என்ன சொல்லப்படுது? விசுவாசனாலே தொடர்பு. ஆனா நாம் இப்பொழுது, அப்ப இப்பொழுது என்கிற வார்த்தையை ஏன் இங்கே பவுல் உச்சரிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் முன் அதிகாரத்துக்கு போக வேண்டும். 10வது அதிகாரத்திற்கு நீங்க போகும் பொழுது அங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் யூத மக்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் தான் விசுவாசிகள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை மையமாய் வைத்து ஆராதிக்கிற ஒரு கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு நாங்கள் இயேசுவை தான் ஆராதிப்போம் என்று சொல்லி வந்தாரு பாருங்க. அதுதான் ஒரு விசுவாச கூட்டம். அப்ப இந்த விசுவாச கூட்டத்துக்கு பழைய மார்க்கத்திலேயே இருக்கிற யூத கூட்டங்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது. நமக்கு ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், நமக்கு நல்ல ஆராதனை இருக்கிறது, பழைய ஏற்பாடு இருக்கிறது, பலிகள் இருக்கிறது, பல பலிகள் நமக்கு இருக்கிறது, இத்தனை ஆசாரியர்கள் நமக்கு இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்ம கர்த்தருடைய ஆசரிப்பதற்கு நிறைய சட்டதிட்டங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நியாயப்பிரமாணம் இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் வழியே போகிறீர்களே, நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டு நீங்கள் இயேசு என்று சொல்லி அவர் பின்னே போகிறீர்கள் என்று சொல்கிற ஒரு வாதம் அந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கு. ஆகவே அப்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல தான் பழைய அந்த ஆராதனைகளை விட்டு புதிய ஆராதனையாகிய கிறிஸ்துவின் ஆராதனைக்குள் வருகிறவர்களை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, விசுவாசம் எப்படிப்பட்டதுங்க? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம் என்று சொல்லப்படுது.
அப்போ அந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும் பொழுது எபிரேயர் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்தில் 35 முதற்கொண்டு 39 வரைக்கும் படிக்கும் பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரும். யூத மார்க்கத்திலிருந்து பழைய ஆசரிப்பு மக்களின் வழியாய் நமக்கு எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் நீங்கள் இயேசு ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறபடியால் உங்கள் வாழ்க்கையிலே பொறுமை அவசியம் இருக்கிறது. பொறுமை அவசியமாய் வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் அப்படி உங்களை தொல்லை செய்வார்கள். புதிய மார்க்கத்துக்குள்ளே போய்விட்டீர்கள் என்று சொல்லி பாரம்பரியம் நம்மை டிஸ்டர்ப் பண்ணும். பாரம்பரியத்தை வழிபடுகிறவர்கள், அனுசரிக்கிறவர்கள் டிஸ்டர்ப் பண்ணுவார்கள். ஆகவே நீங்க பொறுமையா இருக்க வேண்டும் என்று 35 39 வரைக்கும் சொல்றாரு. அப்புறம் நீங்க தைரியமா இருக்க வேண்டும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். படிக்கலாமா அந்த வார்த்தையை? விசுவாசத்திலே நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையோடு உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. யூத மார்க்கத்திலே நியாயப்பிரமாணத்தின் மக்கள் அப்படித்தான் செய்வார்கள். ஆனால் நீங்கள் புதிய பிரமாணத்துக்குள்ளே வந்திருக்கிறபடியால் நீங்கள் சோர்ந்துடாதீங்க. பொறுமை உங்களுக்கு தேவையா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறீர்களே, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். அந்த அப்போஸ்தலர் புத்தகத்திலே நீங்கள் 1, 2 எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இங்கே விசுவாசத்தை பவுல் உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் புதிய பிரமாணமாகிய கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே வந்திருக்கிறபடியால் விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள்? விசுவாசிக்கிறவன் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆகவே அந்த விசுவாசத்திலே நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த புதிய பிரமாணத்துக்குள்ளே வந்திருக்கிற அந்த மக்களை, யூத மார்க்கத்திலிருந்து புதிய மார்க்கமாகிய கிறிஸ்துவின் மார்க்கத்துக்குள் வந்திருக்கிற அந்த மக்களை பார்த்து, இப்படி நீங்க இருக்கிறீங்க, இப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும், தைரியமா இருங்க, அந்த உங்களுடைய தைரியத்தை, உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிதான் 11வது அதிகாரத்திலே ஆபேலுடைய விசுவாசத்திலிருந்து துவங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலேயும் கூட நமக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. விசுவாசத்தை தடுப்பதற்கு, விசுவாசத்தை குறைப்பதற்கு, விசுவாசத்திலே வளர முடியாதபடிக்கு வேறு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தை நாம விட்டுவிடக் கூடாது. சத்தமுறையிலே சொல்லாமா? விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. அவருடைய மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே நாம உறுதியா இருக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணெறிந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். எபிரேயர் புஸ்தகம் 11 2ஆம் வசனம். 11:2. அதனாலே எதனாலே? விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி, முன்னோர்களை குறித்து நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி அந்த முன்னோர்களின் வரிசையில தான் ஆபேல் இருந்து அந்த 11வது அதிகாரம் முழுக்க நிறைய பேரை அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆக எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் முதல் கொண்டு இந்த நாளை காண ஆசையா இருந்தால், இயேசுவின் காலத்தை காண ஆசையா இருந்தால், அப்படிப்பட்ட காலத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாம் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஆகவே அன்றைக்கே ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படி இருந்தால்? முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்திலே அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த ஆதீனத்திலேயே அருமையான ஆபிரகாம் இங்கே பார்க்கிறோம் நற்சாட்சி பெற்றான் என்று சொல்லி. அதுபோல இன்றைய கடைசி காலத்திலே நாமும் கூட நல்ல சாட்சி பெற வேண்டுமானால் விசுவாசத்தை நாம உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது.
அல்லேலூயா. விசுவாசத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஆகவே விசுவாசம் மகிமையானது. இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய உறவுக்கான அடையாளமானது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலே கூட கிறிஸ்தவர்களை பார்த்து இவர்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விசுவாசிகள் என்று நாம பெயர் கிடைக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்ற ஒரு தலைப்பிலே முதலாவதாக நாம பார்க்க போகிறோம். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கலாம். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் என்று அவன் விசுவாசம் இருந்தது. ஏன் இந்த வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு எது வரைக்கும் குழந்தை இல்லை? 100 வயது வரைக்கும் குழந்தை இல்லை. 100 வயது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா அந்த பகுதியில் நீங்கள் படிக்கும் பொழுது அவனுடைய சரீரம் செத்து போனது என்று சொல்லி ரோமர் 4 படிக்கிறோம். அந்த வசனத்தை எடுக்கலாம். ரோமர் 4வது அதிகாரத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன். படி. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆண்டவர் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு சொன்னா, ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து போனதை உணராதிருந்தான். சாராளுடைய சரீரமும் செத்து போனதை எண்ணாதிருந்தான். அப்படின்னா என்னன்னா, பிள்ளை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் வயசு இங்க அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இப்ப அவருடைய மனநிலை எப்படி இருந்தது சொன்னா, சந்தேகப்படவில்லை, அவன் அதை எண்ணாமல் இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில வேளைகளில் சாத்தியம் இல்லாத சூழ்நிலை வரும், நடக்காத ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பெரியவர், அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையில இருக்கு. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார், எத்தனை வயசு ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும் என்று ஆபிரகாம் உறுதியாக இருந்தார். அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் என்று விசுவாசித்தாராம். அப்படி என்று சொன்னால் அவருடைய விசுவாச சிந்தை எங்கே போச்சு? இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவருடைய சிந்தை எங்க போச்சுன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு போயிடுச்சு. அவருடைய விசுவாசம் 1வது அதிகாரத்துல என்ன நடக்குதுங்க? சூரியன் இருந்துச்சா? உலகம் படைக்கும் போது சூரியன் இருந்ததா? நிலவு இருந்ததா? சந்திரன் இருந்ததா? பூமி என்று ஒன்று இருந்தது. ஆனால் மனிதன் வாழ்வதற்குரிய தரைகள் இருந்ததா? மிருகங்கள் இருந்ததா? அவனுக்கு வேண்டிய மரம் செடி கொடிகள் எல்லாம் இருந்ததா? எதுவுமே இல்லை. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். அப்போ ஆதியாகமத்திலே எதெல்லாம் இல்லைன்னு பார்த்தோமோ அதெல்லாம் அவர் என்ன பண்ணாருங்க, தம்முடைய சொந்த வார்த்தையினாலே சொன்னாரு. அது அப்படி இப்படி நடக்கும். அல்லேலூயா. அதுதான் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறது. ஆகவே உங்களுடைய விசுவாச ஓட்டத்திலேயும் வாழ்க்கையிலேயும் கூட நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீர்கள். இது நடக்குமா இது நடக்காதா என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்க விசுவாசித்தீங்க இல்லையா, உங்களுடைய தேவைகள் கர்த்தர் கட்டாலே கொடுப்பார். அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் இருந்தது. என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே பூமி என்பது இருந்துச்சு, ஆனா மனிதன் வாழ்வதற்கான வசதிகள் இல்லை.
சூரியன் இல்லை, நிலவு இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை. ஆனால் இல்லாதவர்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணாரு? கூப்பிடுறார். சூரியனே வா உருவாகு என்று சொல்லுகிறார். உருவாகு. நிலவே உருவாகு என்று சொல்லுகிறார். நிலவு உருவாகுது. காலக்குறிகளுக்காக நட்சத்திரங்களே உருவாகு என்று சொல்கிறார். உருவாகுது. மனிதன் வாழ்வதற்காக ஒரு தரையான ஒரு பகுதி வேண்டும். ஆகவே நீர்நிலைகள் எல்லாம் நீங்கள் ஒரு புறமாய் ஒதுங்கி போங்கள் என்று சொன்னார் பாருங்க. அதுதான் கடல். அதுக்கு முன்னாடி உலகமே கடலா இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம், கடல் என்ற ஒரு பகுதிக்கு போய்விட்டது. மனிதன் வாழ்வதற்காக ஒரு பகுதி கிடைத்து விட்டது. அதுதான் வாழ்கிற ஒரு தரை பகுதி. ஆக எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அவர் கூப்பிட்டார் பாருங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அல்லேலூயா. அதுதான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். ஆகவேதான் பவுலும் கூட இங்கே யூத மார்க்கத்திலிருந்து வெளியே வந்த அவர்களை தைரியப்படுத்துகிறார். அதே போல நம்மை கூட இன்றைக்கு பவுல் வழியாய் தைரியப்படுத்துகிறார். நான் இந்த இயேசுவிடத்திலே வந்தேனே, எனக்கு என்ன நன்மை? இவரிடத்திலே நான் வருகிறேனே, இவரை நான் ஆராதிக்கிறேனே, எனக்கு என்ன நன்மை என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் அவரை நம்பி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவரை தேடுகிற உங்கள் வாழ்க்கையிலே எல்லா அதிசயங்களும் நடக்கும். அவரிடத்துல வந்திருக்கிற ஒரு மனிதனும் பைபிள்ல வெறுமையாய் போனதே கிடையாது. ஏசப்பாட்ட வந்து யாருன்னா வெறுமையா போயிருக்கிறாங்களா? ஒரே ஒருத்தன் தான் வெறுமையா போனான். ஒரு வாலிபர் வந்து நான் நித்திய ராஜ்யத்தை சொந்தத்திற்குள் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ நீ நியாயப்பிரமாணத்து சட்டங்கள் எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் என் சின்ன வயசுலேருந்தே அதை நான் கை கொள்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அப்போ இன்னும் ஒரே ஒரு குறை உன்னிடத்தில் இருக்குது. என்னவென்று சொன்னால், நீ உனக்கானதெல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னான் பாருங்க. அதுதான் அவனால முடியல. ஏன்னா அவனுக்கு அந்த சொத்து சொருகளின் மேலே பற்று இருந்தது, ஆசை இருந்தது. அது தன்னுடையது, அது யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருந்தது. கடைசியாய் அவன் மனம் கசந்து மனம் நொந்து அந்த சொத்து சுவையெல்லாம் விடுவதற்கு அவன் மனசு இல்லாமல் ஏசப்பாட்ட வந்தவன் வெறுமையா திரும்பி போயிட்டான். அவன் ஒருவனை தவிர வேற யாரும் இயேசு கிட்ட வந்தவர்கள் வெறுமையாய் போகவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவிடத்திலே வந்திருக்கிறீர்களே, உங்கள் இருதயத்தை அவருக்கு தாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் வெறுமையாய் போகாது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு நாளும் அது நிறைவேறாமல் போகாது. கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதுதான் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆகவே பார்வையிலே இல்லாததெல்லாம் ஆண்டவருடைய மனதிலே இருந்தது. உலகம் என்பது, அதாவது நிலவு சூரியன் என்பது இல்லை, ஆனால் எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய சிந்தையில வச்சிருந்தார். அது அதே மாதிரி நடந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே கூட எது இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்திருப்பதை அவர் கட்டாயம் செய்து முடிப்பார். சொல்லாமா? அவர் ஒரு நாளும் தடை செய்ய மாட்டார். ஒரு நாளும் அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார். அவர் நிச்சயமாய் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இங்கே நடந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் கூட நாமும் அப்படி நம்ப வேண்டும். ஆபிரகாமை போல என்னுடைய வாழ்க்கையிலே அது நடக்கும் என்று சொல்லி. அதே ரோமர் புஸ்தகம் 4:21 படிக்கலாம். 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்திலே அவன் வல்லவனான், வெற்றியாளனாய் மாறினான். விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்தது. ஆகவே இந்த புதிய ஆண்டிலே கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், உங்கள் விசுவாசத்தின்படி நீங்க என்னென்னலாம் ஏன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு வார்த்தை சொல்ல, இதெல்லாம் ஒரு பர்டிகுலரான ஒரு வார்த்தை, இதெல்லாம் ஒரு பர்டிகுலரான வார்த்தை. ஆனா இப்போ இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கிறாரு. என்ன? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகுது. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இதை ஆண்டவர் செய்வார் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இது இயேசுவிடத்தில் போனால் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அல்லது நீங்க இயேசு கிட்ட வாங்க உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று யாராவது ஒருத்தர் சொல்லி இருக்கிறார்களா? நீங்கள் நம்புங்க.
நீங்கள் விசுவாசிங்கள், அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு தேவைகள் ஏராளம் இருக்கு. ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுப்பதை விட நான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிறது என்னவோ அதன் மேலே நான் செய்வேன், நம்புங்க. அதுதான் விசுவாசிங்க. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையானவர்களே, இவன் பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை படிக்கலாம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆபிரகாமுடைய சம்பவத்தை இங்க பைபிள்ல படிக்கிறோமே. ஆபிரகாமை பற்றி புகழ்கிறதற்காக படிக்கிறோமா? ஆபிரகாமுடைய மேன்மையை பற்றி படிக்கிறோமா? ஆபிரகாம் இப்படியெல்லாம் அற்புதங்களை அடைந்தார், நன்மைகளை அடைந்தார் என்பதற்காக படிக்கிறோமா? அது மட்டும் இல்லை. எதுக்காக படிக்கிறோம்? எதற்காக இந்த சத்தியத்தை தேவன் கொடுக்கிறார்? எதற்காக இந்த பகுதியை பைபிளை இணைச்சிருக்கிறார்னா, அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, ஆபிரகாம் எப்படி விசுவாசத்திலே சாதித்தாரோ அதே போல நீங்களும் சாதிப்பீங்க. அப்ப இது ஆபிரகாமை பற்றிய சம்பவம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? அது ஆபிரகாமுக்காக மட்டும் எழுதப்படல, அது நமக்காக. வசனம் தான் சொல்லு, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆபிரகாமை பற்றிய ஒரு பெரிய விசுவாசத்தை குறித்து வேதம் இங்கே நமக்கு உறுதி அளிக்கிறது, நமக்கு விளக்கி கொடுக்கிறது என்று சொன்னால் அது என்ன என்று சொன்னால், ஆபிரகாம் சாதித்தார்ல, நீங்களும் சாதித்தீங்க. கரங்கள் தட்டி ஆண்டு நன்றி சொல்லலாமா? ஆபிரகாம் வேலை முடியும் என்று சொன்னால் உங்களால முடியும். உங்களுக்காக தான் இது எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் இப்படி இருந்தார் என்பதை குறித்து ஏன் எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை போல நானும் சாதித்தேன். ஆபிரகாமை போல நானும் முடியாததெல்லாம் முடித்து காட்டுவேன். ஆபிரகாமை போல நானும் விசுவாசத்தில் இருக்கிறபடியால் அது எவ்வளவு காலமானாலும் சரி, நடக்காது என்ற ஒரு சிச்சுவேஷனே கூட இருந்தாலும் சரி, அது நடக்கும். ஏன் சொன்னா, இந்த பகுதி எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு நடக்க வேண்டிய நடந்தது போல அல்லது நடந்தது போல ஒரு சம்பவம் உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு இருந்தா அவ்வளவு பெரிய சம்பவம் இல்லைல்ல. அப்ப நம்ம பிரச்சனைகள் என்ன? 100 வயசுல குழந்தை பிறக்கணுன்ற பிரச்சனை நம்மளுக்கு இல்லையே. அப்போ அந்த பிரச்சனைக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒப்பிடும் பொழுது ஒண்ணு கிடையாது. அப்போ அது கஷ்டம், இது ஈஸி. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஈஸி. 100 வயசுல குழந்தை பிறகு யாரும் காத்துன இல்லை இல்லையா? அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிரச்சனை சாதாரணமானது அல்ல, அசாதாரணமானது இல்லையா? அது பெரிய பிரச்சனை. 100 வயதுல ஒரு குழந்தை பிறப்பது என்பது பெரிய விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நமக்கு இல்லை. என் பிரச்சனை போகணும், என் கடன் தொல்லை போகணும் இல்லையா, என் கவலை போகணும், என் வியாதி போகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழணும், இன்னைக்கு கர்த்தர் வந்தா பரலோகத்துக்கு போகணும். இதெல்லாம் சிறிய கஷ்டம் தான், சிறிய பிரச்சனை தான். அவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்க்கிறார் என்று சொன்னார். இந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு ஒன்றுமில்லை. உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் வெற்றியாய் முடிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே அவ்வளவு பெரிய பிரச்சனை ஒன்று நமக்கு இல்லை. எவ்வளவு காலமானாலும் அவ்வளவு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. நிச்சயமாய் நம்முடைய பிரச்சனை எல்லாம் சின்னதுதான். கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாய் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. நான் தாவீதை இங்கே இந்த 2வது பாயிண்ட்ல முன்வைக்க கர்த்தரால் நான் நடத்தப்படுகிறேன். வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிக்கலாம். 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். தாவீதுடைய மினிமம் ஹைட் 5 feet தான், 5 அடி. ஆனால் இப்போ ஒரு எதிரியை நோக்கி இந்த தாவீது போகிறான். அந்த எதிரியுடைய உயரம் எவ்வளவு என்று சொல்லி பார்த்தால்
10 அடி, அதாவது 6 முழமும் ஒரு ஜானும் உடைய உயரம். ஒரு முழம் என்று சொன்னால் 1.5 அடி. அப்ப 6 முழத்துக்கு 6, 6ல பாதி 3, 9, கிட்டத்தட்ட ஒரு ஜான் என்பது ஒரு 8 அங்குலம் 7 அங்குலம் போல, கிட்டத்தட்ட 10 அடி உயரமுடையவன். 10 அடி உயரம் என்று சொன்னால் இப்படி நீங்க காட்டுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். 10 அடி எனக்கு தெரியல அப்படின்னா இந்த மோல்டிங்க இடிக்கிற மாதிரி உயரம். யாரு? கோலியாத். இந்த மோல்டிங் இடிக்கிற மாதிரி உயரம். இப்ப நான் வந்து 5.5 அடி. இப்போ தாவீது எவ்வளவு தான் இருப்பாரு? இவ்வளவுதான் இருப்பாரு. 5 அடி உயரம், 10 அடி உயரத்துக்கிட்ட போய் சண்டை போட நிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் தானே? 5 அடி உயரம் இப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் பார்க்கணும். உயரம் எல்லாம் முக்கியம் அல்ல, விசுவாசமே முக்கியம். அல்லேலூயா. உயரம் எல்லாம் முக்கியம் அல்ல, விசுவாசமே முக்கியம். ஆகவே தான் இங்க சொல்லுகிறாரு, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவன் ஒரு போர் சேவகனாய் கூட இருக்கட்டும், அல்லது ஒரு போர் சேனைக்கு தலைவனாய் கூட இருக்கட்டும், என்னை அழைத்த தேவன் அல்லது நான் ஆராதிக்கிற தேவன் அவனை விட பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் 36வது வசனத்தை சொல்றாரு, படிக்கலாம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். நான் ஆராதிக்கிற என் கர்த்தரை நிந்தித்தவனுக்கு முன்னாடி நான் சண்டைக்கு போவேன். நான் சண்டைக்கு போகிற அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் விருத்த சேதனம் இல்லாதவன். விருத்த சேதனம் என்று சொன்னால் கர்த்தருக்கும் மனிதனுக்குமான ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். அவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் தாவீதுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதே போல நம்முடைய பிரச்சனைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நான் ஆராதிக்கிற, நான் விசுவாசிக்கிற எனக்கும் கர்த்தருக்கும் உறவு இருக்கிறது, ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் என் பிரச்சனைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படியானால் என் பிரச்சனை எல்லாம் மாறும், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், என் கஷ்டங்கள் எல்லாம் மாறும், என் கவலைகள் எல்லாம் தீரும். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட அந்த சிங்கத்துக்கும் அங்க சொல்லப்பட்டு பாருங்க, சிங்கத்தின் கைக்கும் அப்படின்னு சொல்லு. சிங்கத்துக்கு எது கை? கரடியின் கைக்கும் சொல்லுதா? கரடி கை இருந்தா சிங்கத்து கை இருந்தா? அப்போ அந்த சிங்கத்தையும் கரடியும் தாவீது என்ன பாக்குறானா? பிசாசு மாதிரி பாக்குறான். அப்படியாப்பட்ட பிசாசே நான் ஜெயிச்சாரு இந்த கோலியாத்து ஏமாத்தணும், கோலியாத்து ஏமாத்தணும், அவன் எனக்கு முன்னாடி தம்மாத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் பெரியவர், என் விசுவாசத்துக்குரியவர் பெரியவர், எனக்கு நன்மை செய்கிறவர் பெரியவர், என்னை அழைத்த கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கருமையானவர்களே, அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்பி வைத்தவர் என் கூட இருக்கிறாரு. அதனால இந்த பெலிஸ்தரையும் நான் என்ன பண்ணுவேன்? தப்பி வைப்பேன் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? அவங்ககிட்ட சண்டை போறதுக்காக போறாரு. சரி, அவங்ககிட்ட சண்டை போறதுக்கு போறேன்னு சொல்லி சவுல் என்ன பண்றாரு? கூப்பிட்டு அவருக்கு வந்து போருக்குரிய உடைகள் எல்லாம் அணிந்து அவரை அனுப்பலான்னு பார்த்தா, சரி போடுங்க பார்க்கலான்னு சொல்லி போட்டு நடந்து பார்க்கறாரு. பாருங்க, அவ்வளவு அமுத்தோண்டாரு, அவ்வளவு பெரிய இரும்பு உடைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு தாவீதால நடக்க முடியல. இதெல்லாம் எனக்கு முடியாது, நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி நான் சண்டை போறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகும்பொழுது அவர் கையில என்ன எடுத்துன்னு போறாரு? முதல்ல ஒரு கவன் எடுத்துன்னு போறாரு. கவன் என்றால் என்ன? அது ஒரு உண்டிவல் மாதிரி. அது இப்போது விளக்குறதுக்கு நேரம் இல்லை. உண்டிவல் கிடையாது, உண்டிவல் மாதிரி. உண்டிவல் வந்து ஒரு குறைந்தது இங்கிருந்து அந்த வீட்டு வரைக்கும் கல் போகும். ஆனால் கவன் என்பது இங்கிருந்து வீசுனா அந்த கோயில் வரைக்கும் போகும், அவ்வளோ தூரத்துக்கு போகும். அதான் கவன். உண்டிவல்ல வந்து சின்ன கல் தான் வைக்க முடியும், கவன்ல
குறைஞ்சது இவ்வளவு பெரிய கல் வைக்கலாம். அவ்வளவு பெரிய கல் வச்சு உண்டியில் அடிக்க முடியாது. இப்போ இவ்வளவு ஒரு பெரிய ரோட்டு ஜல்லி, இவ்வளவு பெரிய ஜல்லி வச்சு அந்த கவல்ல அடிக்கலாம். இப்ப என்ன பண்றாரு, ஆத்துக்கு போயிட்டு என்ன பண்றாரு, 5 குழாங்கல்களை எடுக்கிறார். குழாங்கல் என்னதுங்க, எந்த பிசுறும் இல்லாதது, அப்படியே எல்லா பகுதியும் வழவழப்பாக முழுமுழுப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ இவர் என்ன பண்ணா, ஒரு கல் எடுத்துட்டு போனல, ஆனா எத்தனை கல் எடுத்து போறாரு, 5 கல் எடுத்து போறாரு. ஏன் இவர் 5 கல் எடுத்து போறாரு? அப்போ இவருடைய திறமையின் மேலே இவருக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த கல் இல்லைன்னா அந்த கல்லில் அடிச்சிடலாம், இல்லை சாய்ஸ் இருக்குது இல்லையா, 3 சாய்ஸ். அந்த மாதிரி இவருக்கு 5 சாய்ஸ். இந்த கல் இல்லைனாலும் அந்த கல்லில் கோலியாத்தை அடிச்சிடலாம், அந்த கல்லுன்னா அந்த கல்லுனால கோலியாத்தை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய கவன் எறிதலுடைய திறமையின் மேலே அவன் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அவருடைய திறமையிலே முழு நம்பிக்கை இருந்தது. நீங்கள் பின்பகுதியிலே படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முதல் கல்லிலேயே கோலியாத் என்ன பண்றாரு, விழுந்துடுறாரு. அப்ப 5 கல் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த கோலியாத் மாதிரி உயரமுடைய அவனுடைய ஜீன்ஸ் தானே, அவன் ஜீன்ஸ் சம்பந்தமான அவன் உடலை கொண்டது போல, அவன் உயரம் கொண்டது போல ராட்சத உடம்புன்னு சொல்லுது இல்லையா கோலியாத்தை பத்தி, அது போலவே அவனுடைய ரிலேஷன்ல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இவனோட சேர்த்து மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை கல் எடுத்து போறாங்க, 5 கல் எடுத்து போறாரு. பாருங்க 2 ராஜாக்களின் புத்தகத்திலே, இங்கே இந்த பகுதியில் நாம் கோலியாத்தை பற்றி பார்த்துட்டோம். 1 சாமுவேல் 17:40. இப்போ 2 சாமுவேல் 21:16 படிக்கலாம். 2 சாமுவேல் 21:16. அப்பொழுது 300 சேக்கல் நிறைய வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பி பெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். இப்ப என்ன பார்க்கிறோம், கோலியாத்தை அடிப்பதற்காக 5 கல் கொண்டு போனார்னா, கோலியாத்தை அடிக்கும் பொழுது கட்டாயம் கோலியாத்தோட ரிலேஷனா வந்துடுவாங்க. ஒரு இடத்துல ஒரு நாய் அடிங்களா, அது 10 நாய் அதுக்கு சேர்ந்துக்கும். அதே மாதிரி கூட சில நேரம் சொல்லுவோம், ஏப்பா அது அவங்க ஏரியா, கொஞ்சம் நம்ம அமைதியாக போயிடணும். ஏன்னா அவங்க ஏரியானா அவங்களுடைய ஆட்கள் நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க, அதனால கொஞ்சம் அமைதியாக வந்துடும். அதுபோல இங்கே ஒருவேளை கோலியாத்தை அடித்து சாகடிக்கக்கூடிய நிலையில் என்னுடைய சொந்தக்காரனை, என் இனத்தானை நீ சாகடித்து விட்டாயா என்று சொல்லி மற்றவர்களும் ஓடி வருவார்கள் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட, அவன் திறமையில் அவன் நம்பிக்கையற்றவன் அல்ல, திறமையில் அவன் நம்பிக்கை உடையவன். ஆனால் 5 கல்லை கொண்டு போக காரணம் என்று சொன்னால், எத்தனை எதிரிகள் வந்தாலும் அத்தனை பேரை நான் எதிர்ப்பேன். அல்லேலூயா. உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே, உங்கள் விசுவாச ஓட்டத்திலே எத்தனை பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அந்த ஒரு திறமையை கொண்டுதான் 5 கற்களை வீசி அவன் 5 பேரையும் சாகடிக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கூட விசுவாசத்தை மையமாய் வைத்து விசுவாசி எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் விசுவாசத்தினாலதான் நீங்க ஜெயிக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க ஜெயிக்க முடியும். ஆகவே இந்த வசனத்திலே பார்த்தோம், முதலாவதாக யார் என்று சொன்னால் இஸ்பி பெனோப் அப்படி என்கிற ஒரு ராட்சதன் வருகிறான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது 2வது. ஏன்னா முதல்ல நம்ம கோலியாத்தை பார்த்தோம். இது 2வது. 3வது 18ஆம் வசனத்திலே நான் வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன். சாப்பை வெட்டி போட்டான். அவன் யாரு அப்படின்னு சொன்னால் ஊசாத்தியனாகிய சிபேக்காய் ராட்சத சந்ததியான. பாருங்க, ராட்சத, அவனும் ராட்சத, அங்கே ராட்சத, இங்கே ராட்சதன் வருது. ஆகவே 3வது ஒரு நபர் வந்தாலும் கூட நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி அவன் 3வது கல்லை கொண்டு போகிறான். அடுத்தது 19ஆவது வசனத்திலே கோலியாத்தின் சகோதரன் பண்ணனை வெட்டினா தம்பி வருவான்ல, அவன் யாரு தம்பி? எல்கா என்கிற ஒரு ராட்சதன். அவன் ஆல்ரெடி கோலியாத் ராட்சதன். அப்ப அவனுடைய தம்பி அவனும் ஒரு ராட்சதன். ஆக ஒருவேளை எல்கா வந்தாலும் அவனையும் நான் அழிப்பேன் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு,
எத்தனாவது கல் எடுத்து போறாரு? இது எத்தனாவது பேரு? 4வது கல் எடுத்துட்டு போறாரு. 20வது வசனத்தை படிக்கலாம். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் கால்களும் அவ்வாறு விரல்களுமாக 24 விரல்கள் உள்ளவன். இவனுக்கு ராட்சத பிறவியாயிருந்தது. இவனும் ஒரு ராட்சதன். மொத்தம் எத்தனை ராட்சதன் இல்ல? கோலியாத்தோட 5 ராட்சதன். அப்போ கோலியாத்து அழிக்கணும்னு சொல்லி தாவீது கொண்டு போற கல்லு 5. அப்ப 5 கல்லுன்னு சொன்னா இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அப்படி என்பதற்காக கோலியாத்து முன்னாடி போய் நிக்கல. கோலியாத்தை நான் அடிப்பேன். எத்தனை கல்ல? ஒரே கல்ல அடிப்பேன். ஒருவேளை அவன் தம்பி வந்தா அவனுக்கு ஒரு கல், அவன் சந்ததியாகிய அந்த மற்ற 3 பேர் வந்தா கூட அவங்களுக்கு கல். வேற 5 பேருக்கு மேல வேற யாரும் இல்லை. அதனால அவர் 6வது கல்லு எடுத்துன்னு போல. அல்லேலூயா. உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளிலே உங்கள் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இங்கே பார்க்கிறோம். எனவே இத்தனை போராட்டங்கள் நடுவிலே ஒரு 5 அடி உயரமுடையவன் ஒரு 10 அடி உயரமுடையவனை போய் எதிர்த்து நிற்கிறான் என்று சொன்னால், நான் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்றார். அல்லேலூயா. நீங்கள் யார்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். நீங்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள். ஆகவே நாம் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். நாம் யார்? இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் வாழ்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே நம்மோடு கூட இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த இயேசுவின் வல்லமையை கொண்டு நீங்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் ஜெயிக்கலாம். ஆகவே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதுதான் சொல்லப்படுகிறது. உங்கள் விசுவாசத்தின்படியே கோலியாத்தை போல, கோலியாத்தின் தம்பியா, கோலியாத்தின் ரிலேஷன் எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நம்மிடத்திலே உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தை ஜெயித்தார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நீங்களும் ஜெயிப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் உங்களை வெற்றியாளனாய் இந்த உலகத்திலே நிறுத்துகிறது. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் இந்த உலகத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராயிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நீ எதை குறித்து கவலைப்படாதீர்கள். விசுவாசம் என்கிற ஒரு ஆயுதத்தை தவிர இந்த உலகத்திலே ஜெயிப்பதற்கான ஒரு பெரிய ஆயுதம் கிடையவே கிடையாது. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் அதைதான் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க. அல்லேலூயா. பிரச்சனைகள் நிறைய சந்திக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் ஃபெய்த். விசுவாசம் தான் நீங்கள் அதை வைத்து ஜெயிக்க முடியும். இறுதியாக ஒன்றை நாம் பார்க்கலாம். உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொண்டான். மூன்றாவதாக இந்த விசுவாசம் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொல்லி பார்த்தால், மரணத்தை ஜெயிக்கிற வல்லமையை கொடுக்கிறது. அல்லேலூயா. மரணத்தை காணாத வல்லமையை கொடுக்கிறது. மரணத்தை சந்திக்காத ஒரு வல்லமையை கொடுக்கிறது. அப்படி என்று சொன்னால், ஓ நான் சாகவே மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனால் கர்த்தருடைய வருகை இருக்கும் பொழுது நிச்சயமாய் சாகாமல் நாம மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆனால் ஏனோக்கு என்கிறவரை குறித்து நாம படிக்கும் பொழுது, இவர் எந்த காலத்துல வாழ்ந்தவர்? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்தது. அதாவது
நோவாவின் மூலம் ஜலப்பிரளயம் அழிவதற்கு முன்னாடி வாழ்ந்தவர். அப்ப அந்த காலத்திலே இந்த ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு என்ன செய்தான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்ப இதன் வழியாய் கர்த்தர் நம்ம கூட என்ன பேசுறாருன்னு சொன்னா, நமக்கும் ஒரு சாவு இருக்குது. அது என்ன சாவு என்று சொல்லி பார்த்தால், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் வெளிப்படுத்தல் 20:6 படிங்க. வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமுறை இருக்கிறார். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்தும் அவர்களோட கூட 1000 வருஷம் அரசாடுவார்கள். இங்கதான் பார்ப்போம். இதுதான் ரொம்ப உன்னிப்பாய் நம்ம கவனிக்கணும். நல்லா கவனிங்க, பெரியவர்கள்லாம் ரொம்ப நல்லா கவனிங்க. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லையா? யார் மேல? கர்த்தரை விசுவாசிகள் மேல. அப்போ அந்த மரணத்தை எப்படி ஏனோக்கு ஜெயிச்சாரோ அதே போல இரண்டாம் மரணத்தையும் நாம ஜெயிக்க போகிறோம். இரண்டாம் மரணம் என்றால் எது அப்படின்னு சொல்லி நாம வேதத்திலே படிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை படிக்கலாம். மரித்தோராகி நிற்க கண்டே அப்போது புஸ்தகம் திறக்கப்படுது. அப்படின்னா என்னன்னா, யார, அதாவது பரலோகத்திலே நம்முடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்டது. மருத்துவர் தங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்களா? தொடர்ந்து படிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம என்ன நினைப்போம், நான் செத்துட்டேன், என்னை திரும்பி போச்சுட்டாங்க, நான் உயிர் தெழுவேன், நான் நியாய தீர்ப்பு நிற்பேன், ரைட்டு. ஆனா கடல்ல ஒரு மனுஷன் செத்துட்டா, மீன் என்ன பண்ணுது? பிச்சு 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 காலு, ஒரு உறுப்பு ஒரு மீன் வயிற்றுக்கு போயிட்டு இருக்கும். எந்தெந்த மீன் வயிற்றுக்கு போச்சோ தெரியாது. அப்போ இந்த கடல் என்ன சொல்லுதான், கடல் சமுத்திரத்திலே மரித்தவர்களை எத்தனை பேர் என்கிட்ட செத்தான்னு சொல்லி சமுத்திரம் கொண்டாந்து ஒப்படைக்கலாம். அப்ப எப்படி செத்தாலும், நெருப்புல செத்தாலும் சரி, தண்ணியில செத்தாலும் சரி, பூமியில செத்தாலும் சரி, இவங்க எல்லாரும் என்கிட்ட செத்தாங்கன்னு சொல்லி இந்த 3 பேரும் செத்தவங்க எல்லாரையும் கொண்டாந்து நிறுத்துமா, ஒப்பு கொடுத்துருமா, இவங்க எல்லாம் என்கிட்ட செத்துட்டாங்க, இந்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு நடக்கும். தொடர்ந்து படிக்கலாம். இல்லையா? தங்களுடைய கிரியின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். தொடர்ந்து படிக்கலாம். இதுதான் இரண்டாம் மரணம். அது இரண்டாம் மரணம் என்று சொன்னால், அக்னியும் கந்தகம் எரிகிற கடல். அந்த அக்னியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு நாம சொந்தக்காரர்கள் இல்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஏன் நாம விசுவாசிகளா இருக்கிறோம்? ஏன் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம்? ஏன் விசுவாசிக்க கர்த்தர் சொல்லுகிறார்? இன்றைக்கு இந்த விசுவாசம் என்கிற வார்த்தையை ஏன் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நமக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. அப்ப முதல் மரணம் எது? முதல் மரணம் எது? ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இந்த பூமியில செத்து போறதுதான் முதல் மரணம். கர்த்தருடைய வருகை தாமதிக்கலன்னா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். அப்ப நமக்கு முதல் மரணம் இல்லாமல் இரண்டாம் மரணமும் கிடையாது. அது பெரிய பாக்கியசாலி தான். 2 மரணமும் இல்லாத ஒரு பாக்கியசாலி தான். ஒருவேளை மரித்து விட்டால் நமக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ இரண்டாம் மரணத்தின் மேலே நம்ம மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இங்கே இந்த ஏனோக்கை குறித்து கூட அதுதான் பார்க்கிறோம். அவனும் மரணத்தை காணாதபடிக்கு பரலோகத்துக்கு போனாரே, அதுபோல நாமும் இரண்டாம் மரணத்தை சந்திக்காதபடிக்கு பரலோகத்துக்கு போவோம். அப்படியானால் ஏனோக்கு பரலோகத்துக்கு போயிட்டாரு, அது எப்படி பூமியில சாவாம ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால், வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே ஒரு 3 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 11 8ஆம் வசனத்தை படிக்கலாம்.
அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் அவர்களுடைய அப்படின்னு வசனம் ஸ்டார்ட் ஆகும். அவர்களுடைய அப்படின்னா யாருன்னா, இந்த பூமியில சாவை காணாதவங்க எத்தனை பேர்? பைபிள்ல பார்த்தா 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று எலியா, அப்போ ஏனோக்கு பழைய ஏற்பாட்டில், அதே மாதிரி எலியா. இவங்க 2 பேரும் சாவாமே பரலோகத்துக்கு போயிட்டாங்க. சாவாம ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணா? சாவணும். சாவணும்னா என்ன பண்ணா? சாவணும் என்ன பண்ணா? சாவாம போயிட்டாங்கல்ல, அவங்க 2 பேரும் சாவணும்னா என்ன பண்ணா? உலகத்துக்கு வரணும். வெரி குட். பூமிக்கு வரணும். இது அந்த நாட்களிலே வெளிப்படுத்தின காலத்திலே, பிசாசுடைய ஆதிக்கத்தின் காலத்திலே இவங்க 2 பேரும் பூமிக்கு வருவாங்க. அதான் அவர்கள். திரும்பி அந்த வசனத்தை படிக்கலாம். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். கிடைக்க மாட்டார்கள். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறியப்பட்டார். அப்படின்னா எங்க ஏசப்பா எந்த இடத்துல சிலுவையில் அறிஞ்சாங்க? எந்த நகரம்? எருசலேம். அடுத்த வசனம் படிக்கலாம். ஜனங்களில் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர். 11-12 இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமிக்கு வந்து செத்தாங்க, பூமிக்கு வந்தாங்க பாருங்க, அவங்க செத்துட்டாங்க. சாவம் போனாங்க பாருங்க, அவங்க வந்து செத்துட்டாங்க. இப்ப செத்த பிற்பாடு அவங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உயிர் தெழுந்து வானத்துக்கு ஏறி போகிறார்கள். ஆகவே 12 படிச்சிட்டீங்களா? 12 பச்சையா. சரி, போதும். அப்ப என்ன பார்க்கிறோம்? இந்த வசனத்தின் பிரகாரம் எப்படி ஏனோக்கு மரணத்தை சந்திக்காமல் பரலோகத்துக்கு போனாரோ, நாமும் மரணத்தை சந்திக்காதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து நரகம் என்கிற மரணத்துக்கு போகாதபடி பரலோகத்திலே இயேசுவோடு கூட வாழும்படியாக தான் நாம கர்த்தரை விசுவாசிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளாய் இருக்கும். ஆகவே இந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். இந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யும். இந்த விசுவாசம் உங்களை பாதாளத்திலிருந்து விடுவிக்கும். இந்த விசுவாசம் உங்களை நரகத்திலிருந்து விடுவிக்கும். நரகம் என்று வாயில சொன்னா அது புரியாது. நெருப்பு நெருப்புன்னு சொன்னா வாயில சொன்னா புரியுமா? அந்த நெருப்பு எடுத்து உடம்புல வச்சாதான் புரியும் அதனுடைய கஷ்டம். அது போல எனக்கு அருமையானவர்களே, நெருப்பு ஒன்னா கூட வச்சு பார்த்துக்கலாம். ஆனா தயவு செய்து நான் பரலோக நரகத்துக்கு போய் தான் நரகத்தை நான் நரகம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. ஆக எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே, அப்படிப்பட்ட ஒரு உண்மைக்குள்ளே வாழும்படியாக தான் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 9:29 அதுதான் படிச்சோம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். எனவே விசுவாசத்துக்கு முன்னாடி 100 வயசுலாம் பெருசு இல்லை. அவர் நினைச்ச அற்புதம் செய்வார். விசுவாசத்துக்கு முன்னாடி 10 அடி உயர முடியவங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஜெயிக்கிறதுக்கான வல்லமை தருவார். விசுவாசத்துக்கு முன்னாடி நரகம் எல்லாம் ஒன்று கிடையாது. நீங்கள் நரகத்தை ஜெயிச்சவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.